இங்கே சொன்னார்களே, கலைஞர் கலைத்துறைக்கு சென்றது பொருள் ஈட்டுவதற்காக என்று. அப்படியெல்லாம் பல பேர் சொன்னால் அதை நம்பாதீர்கள். பொருள் ஈட்டுவதும் அவரது நோக்கம் என்ற போதிலும் கூட அந்த பொருளுக்கான நோக்கம் வேறு. வார ஏடாக வெளிவருகிறது முரசொலி. பணம் இல்லை, அச்சடிக்க பணம் இல்லை. 54 வெளிவருகிறது மனோகரா, 54 வெளிவருகிறது முரசொலி வார ஏடு. எதிர்பாராத விதமாக என்ன நினைத்தது என்றால், ஒரு 1000 பிரதிகள் அடித்து வசன புத்தகம் அடித்து விட்டால் அந்த புத்தகத்திலிருந்து விற்பனையாகிற பணத்தை முரசொலிக்கு தள்ளிவிடலாமே என்று கலைஞர் கருதுகிறார். அடிச்சா என்ன ஆச்சுன்னா 5000 10,000 ஆயிற்று, 10,000 20,000 ஆயிற்று, 20,000 லட்சம் ஆயிற்று. அச்சகத்திலிருந்து ஒரு புகார் வந்தது, பிளாக் தேய்ந்து விட்டது என்று. கட்டையை தூக்கி போடுங்க, சிம்பிள் பிளாக் செய்யுங்கள் என்று அடிக்கப்பட்ட மனோகரா வசனத்தில் விற்ற அந்த லட்சம் பிரதிகளின் தொகைதான் வார ஏடு முரசொலிக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டது. மனோகராவின் வசனம் எழுதி அவர் வீடு வாங்கி இருக்கலாம், ஆனால் அதை லட்சியத்திற்காக திருப்பி விட்டார் கலைஞர் அவர்கள். இந்த நேரத்தில் அவருடைய நெருக்கடி நிலையில் அவர் சமாளித்தார் அல்லவா, நெருக்கடி நிலையை தாண்டி வந்தார் அல்லவா. இந்தியாவில் எந்த ஒரு தலைவரும் நெருக்கடி நிலையில் இவ்வளவு பாதிப்புக்கு பிறகு ஓர் இயக்கத்தை தூக்கி நிறுத்தி இருக்க முடியாது, கலைஞரை தவிர.